என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். அக்டோபர் 29ஆம் நாள். இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கர்த்தருக்கு மகிமை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 28 வரை. பவுல் தன் ஊழியத்தினாலே தேவன் புற ஜாதிகளிடத்தில் செய்தவற்றை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 21:19-20. இந்த பகுதியில் இருவகை மனிதர்களை சந்திக்கிறோம். முதல் வகையினர் எருசலேமில் உள்ள விசுவாசிகள், சபை மூப்பர்கள். இவர்கள் பவுலை புரிந்து கொண்டவர்கள். எனவே பவுலை வரவேற்றனர், ஏற்றுக்கொண்டனர். அவர் புறஜாதி மக்களுக்குள் ஊழியம் செய்தபோது தேவன் அந்த மக்களிடம் செய்த அதிசயங்களையும் மக்கள் விசுவாசிகள் ஆனதையும் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இவர்கள் கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொண்டு மனப்பக்குவம் பெற்றார்கள். இரண்டாம் வகையினர் இவர்கள் யூத விசுவாசிகள். இவர்கள் நியாயப்பிரமாணத்திற்காக வைராக்கியம் உள்ளவர்கள். வைராக்கியம் இருக்கும் அளவுக்கு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் அல்லது ஆன்மீக ஞானம் இல்லாதவர்கள். இவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி ஒவ்வொரு யூதனும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை வற்புறுத்தினார்கள். பவுலோ விருத்த சேதனம் என்பது ஒரு வெளிப்படையான சடங்கு என்பதால் அதையும் நியாயப்பிரமாணத்தின்படியான மற்ற சடங்குகளையும் முக்கியப்படுத்தவில்லை. ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றும் சீடனாவதற்கு இந்த சடங்குகள் தேவையில்லை என்று போதித்தார். இந்த போதனை யூதருக்கு கசப்பானதாயிற்று. இருதயத்தில் பரிசுத்தம், கிறிஸ்துவை போல தாழ்மையாக இருத்தல், பிறரிடத்தில் அன்பு கூறுதல் போன்ற ஆன்மீக சத்தியங்களை கடைப்பிடிப்பதை விட சடங்குகளை செய்து வெளியரங்கமான பக்திமானாய் இருப்பது அவர்களுக்கு எளிதாயிருந்தது, பெருமையானதாகவும் இருந்தது. மூப்பர்களின் பொறுப்பு. ஆழமான ஆன்மீகத்தை போதிக்கும் பவுலுக்கும் வெளிப்படையான சடங்காச்சார பக்தியுள்ள யூதருக்கும் இடையே நல்லதோர் உறவு பாலமான இருக்க வேண்டியது எருசலேம் மூப்பர்களின் கடமையாயிற்று. எனவே எதையும் எளிதில் புரிந்து கொண்டு பாவமற்ற சடங்குகளாயிருந்தால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமுள்ள பவுலுக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறார்கள். சுத்திகரிப்பதற்காக தலை சவரம், மொட்டை பண்ணிக்கொள்ளும்படி பிரார்த்தனை செய்த 4 பேர் இருக்கிறார்கள். பவுலும் அவர்களுடன் சேர்ந்து தானும் அப்படியே செய்து அதற்காகும் செலவுகளை ஏற்க வேண்டும் என்கின்றனர். யூதனுக்கு யூதனைப் போலவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனைப் போலவும் இருந்தால் என்ன? ஆத்ம ஆதாயம்தானே முக்கியம் என்று பெரும் தன்மையுடன் பவுலும் ஒத்துக்கொள்கிறார். வைராக்கியம் உள்ள யூத பக்தர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா? நாளை பார்ப்போம். விசுவாசம், பரிசுத்தம் இல்லாத வெளிப்படையான மத சடங்குகள் வெற்று சடங்குகளே, வீண் சடங்குகளே. விசுவாசம், பரிசுத்தம் இல்லாத வெளிப்படையான மத சடங்குகள் வெற்று சடங்குகளே, வீண் சடங்குகளே. ஜெபம். தேவனே, உம்மை மகிமைப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்ளும் உள் ஒளியை தாரும். ஆமேன்.